ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மான்வாவோட எபிசோட் 4 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நம்ம ஹீரோ தான் இந்த குரோனோ உலகத்தையே அழைத்திருப்பான். இதனால எல்லாருக்குமே அங்கே டவுட் வந்திருக்கும். அதாவது நம்ம ஹீரோ என்ன ஒரு ஹேக்கரா இல்லை அவன் ஒரு பக் கிரியேட் பண்ணியிருக்கான. இப்படி ஒரு நார்மலான யூசரால இப்படி பண்ண முடியும்? அவன் கண்டிப்பா ஒரு ஹேக்கரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இத பத்தி தான் ஒரு கான்ட்ரோவர்சியா வெளி உலகத்துல போயின்னு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. ஏய், நீ வந்து கேள்விப்பட்டியா? நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. தான்ப்பா, இந்த மாதிரி சர்வரை எவனோ ஒருத்தன் டவுன் ஆக்கி விட்டானே, அதான் இந்த உலகத்தையே அழைச்சு அதை பத்திலாம் நீ கேள்விப்படலையா? ஒரே ஸ்ட்ரைக்ல நிறைய பேரை கொன்னா. என்னது, என்னால நம்பவே முடியல. அப்படிலாம் யாரால பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனா உனக்கு தெரியாது, இந்த போஸ்டர்ல இருக்கான் பாத்தியா, இவன் தான் அந்த பயங்கரமான ஆளு. இவன் தான் அப்படி பண்ணானா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவை காட்டினா அவன் ஹாயா சுத்தின்னு இருக்கான் ஒரு ஜெட்டியை போட்டுன்னு. இந்த ஜெட்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சீரிஸோட ஞாபகம் வரும், பிரேக்கிங் பேட். அதை நீங்க பார்த்துதான் உங்களுக்கு தெரியும் நான் எதை பத்தி பேசுறேன்னு. அங்க ஹீரோ இன்னமும் விடாம அப்படியே அந்த பொண்ணு பின்னாடியே போறான். அந்த பொண்ணு என்னதான் சொன்னாலும் அப்படியே அவ பின்னாடியே அவன் போயின்னு இருக்கான். ஆமா, நீ வந்து எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கின்னு இருக்க? நான் வந்து எதுக்கு உன்னை ஃபாலோ பண்றேன்? நான் வந்து உன்னை ஃபாலோலாம் பண்ணல. நம்ம 2 பேருமே ஒன்னா போறோம். அதாவது நம்ம 2 பேருமே ஒரு டீம் மாதிரிப்பா. என்னது, நான் எப்போ ஒத்துக்கினேன்? நான் ஒன்னும் ஒத்துக்கல. அதாவது நீ என்னோட டீமும் இல்ல. அதே மாதிரி உன்ன மாதிரி ஒருத்தன் கூடலாம் நான் வந்து ஒரு டீமா ஜாயின் பண்ண விரும்பல. நான் நீ ரொம்ப புவரா இருக்க, உன்கிட்ட எதுவுமே இல்ல. நீ எதுக்கு என்ன பார்த்து அப்படி சொல்ற? ஆமா, நான் என்ன தப்பாவா சொல்றேன்? நீ உன்னையே பாரா, நீ போட்டு இருக்கிறது வெறும் ஒரு ஜெட்டி, இதுவும் வெள்ளை கலர்ல இருக்கு. யாரோட ஜெட்டியை நீ சுட்டு போட்டு இருக்கியோ தெரியல. ஐயோ, நீ வந்து என்னோட ஜெட்டியே பார்த்துன்னு இருக்க. நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இந்த ஜெட்டி இது வந்து என்னோட குடும்ப பொக்கிஷம். அந்த ஜெட்டி இருக்கட்டும், இந்த மாதிரி நீ வச்சுன்னு இருக்க இந்த கட்டை, அது கூட லெவல் 1 தான். அதனால மரியாதை ஓடி போயிடு. எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தேவையே இல்ல. என்ன இவ, நான் அவளை காப்பாத்தினேன், இருந்தாலும் எதுவுமே அவ கண்டுக்கவே இல்ல. ஏன்னா அவ முன்னாடி அத்தனை மாஸ்டர் வந்தது, சடனா எல்லாமே எங்க போச்சு அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியலையா என்ன? அட பாஸ், நீங்க வந்து மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அந்த மாஸ்டரை கொல்லும் போது அந்த பொண்ணு அவளோட கண்ணை மூடி வச்சிருந்தா. அதனால நீங்க பண்ண விஷயம் வந்து அவளுக்கு தெரியவே இல்ல. அதனால தான் அவ இன்னமும் உங்களை கண்டுக்கவே மாட்டா. ஓ, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அப்பனா அவளுக்கு தெரியல நான் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு. சரி, அப்பனா இதே ஒரு அட்வான்டேஜா வச்சுக்க வேண்டியதான். அதாவது நான் என்னோட பவரை நான் மறைக்க போறேன். அட, நீங்க எங்க போறீங்கோ? இருங்கோ அப்படின்னு அவன் பின்னாடியே போறான். என்ன நீங்க அப்படியே விட்டு போக கூடாது. நான் வந்து பாவமா இல்லையா? நீங்க கேரி பண்ணிக்கணும். என்னது, நான் வந்து உன்னை வச்சுக்கணுமா? ஏன்னா நீ வந்து ஒரு புது ஆளு, உன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் ஹீரோ திரும்ப அதே தான் சொல்றான். கூடவே மாஸ்டர் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்ல அவளுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னது, மாஸ்டரா? நீ வந்து என்ன மாஸ்டர் தானே சொன்ன? நான் இதுக்கு முன்னாடி ஒரு டீமா இந்த ஆளுங்க, அவங்க வந்து இந்த பொண்ணை மதிக்கவே இல்ல. இவன் மேலேயே துப்பிட்டு பண்ணக்கூடாத சில பல விஷயத்த பண்ணிட்டு போனாங்க. ஆனா இவன் அப்படி இல்ல, இவன் என்னைய மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறான். பரவாயில்லையே, இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதே மாதிரி என்னோட பவரை ஹைட் பண்ணி இவ கூட இருந்தலாம் போல. என்னது, உங்களோட பவரை ஹைட் பண்ண போறீங்களா? அட மாஸ்டர், நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு கத்தி சொல்றா, நீ வந்து அதுக்குன்னு என்ன வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பொண்ணை இப்படி நீ சொன்னா ஒரு மாதிரி எனக்கு வெக்கமா வருது. ஏன்னா மாஸ்டர்னு சொல்றவங்க இந்த மாதிரி வீக்கா இருக்கிறவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதாவது இவங்க 2 பேரும் இதுக்கு மேல பார்ட்டியா இருக்க முடியுமா? அவளோட லெவலையும் அவங்க காட்டுறாங்க. அவளோட லெவல் அது 24ல இருக்கு. இதனால இவங்க 2 பேருமே ஒரு டீமா ஃபார்ம் ஆயிடுறாங்க. சீன்ல ஒரு பயங்கரமான முயல் மாஸ்டரை அப்படியே அவ தாக்கி கொள்றா. அந்த மாஸ்டரோட லெவலும் லெவல் 4ல இருக்கு. அங்க ஒரு மாஸ்டரும் அப்படியே தாக்க வர இவ அங்கல இருந்து அப்படியே தப்பிக்கிறா. அங்க இன்னமும் ஒரு 3 மாஸ்டர் வருமா, அப்படியே பறந்து ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறா. இவ அடிச்ச கிக்ல அந்த மாஸ்டர் அப்படியே செதஞ்சு போகுது. இதை பார்த்து இன்னமும் நிறைய மாஸ்டர்ஸ் வர அவ இன்னமும் சந்தோஷமா எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிக்கிறா. வந்து கவலைப்படாத மாஸ்டர், நான் இருக்கேன். நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அங்க நம்ம ஆளுங்களை பார்த்தா அவங்க ஜாலியா உட்காந்து இந்த ஃபைட்டை பார்த்துன்னு இருக்காங்க. அட, உண்மையிலேயே அந்த பொண்ணு நல்ல திறமையா தான் இருக்கா. ஏன்னா அவன் நல்லாவே ஃபைட் பண்றா. அதனால நம்ம இப்படியே இருக்கலாம். ஏன்னா இங்க இருக்க மாஸ்டர் அந்த அளவுக்கு டேஞ்சரஸா இல்ல. அதனால அவளே பார்த்துப்பா மீதி விஷயத்த. ஆமா மாஸ்டர், நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவகிட்ட இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட் அது உண்மையிலேயே நல்ல எக்யூப்மெண்டா இருக்கு. ஏன்னா அவ போட்டு இருக்க அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே மில்லியன் கணக்குல இருக்கும். சும்மா நான் ரஃபா சொன்ன அவ கையில இருக்க அந்த வெப்பன் விலை ஒண்டி ஒரு 10 மில்லியன் கேஷ் இருக்கும். அப்போனா அவ டோட்டலா வச்சிருக்க எக்யூப்மெண்ட் அது எல்லாமே அவ்வளவு விலையா பத்தி அவ ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்பா. நீங்க தான் கவனிக்கல மாஸ்டர். அவ சொன்னால இந்த மாதிரி என்னோட வெப்பனை பத்தி உங்களுக்கு தெரியுமா, விலை இது வந்து ரொம்ப அதிகம். ஆமா, அவ வந்து சொன்னால அதுக்குன்னு எல்லா வெப்பனையும் சேர்த்து பார்த்தா ஒரு 100 மில்லியனா, அவ்வளவா செலவு பண்ணுவாங்க. இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க அந்த பொண்ணு பயங்கரமா வந்து கத்துறா. அடே ஜெட்டி போட்ட பயலே,
நீ வந்து என்ன பண்ணிருக்க ஜெட்டி பையில, இதே மாதிரி நீ கம்மனு இருந்தா நான் வந்து அப்படியே உன்னை விட்டு போயிடுவேன். ஏன்னா நீ ஒண்ணுமே பண்ணாம ஒரே இடத்துலயே உட்காந்துன்னு இருக்க. அட்லீஸ்ட் அந்த ஸ்டிக்கை வச்சாச்சு நீ அடிக்க பார்க்கணும். இன்னது இதை வச்சா? ஆமா, அதை வச்சுதான் நீ அடிக்க அடிக்க தான் இன்னமும் ஸ்ட்ராங்கா மாறுவ. உனக்கு என்ன தெரியாதா என்ன? இப்படி இவங்க பேசும்போது ஒரு மாஸ்டர் அந்த பொண்ணு அப்படியே சாப்பிடலான்னு வருமா. இதவ பாத்துருக்க மாட்டா. ஹீரோ சும்மாதான் தட்டுறான். அதுக்கே அந்த மாஸ்டர் எங்கேயோ போயிடுது. இந்த விஷயத்தெல்லாம் அவ பார்க்கவே இல்ல. அந்த மாஸ்டர் எங்கேயோ போயிடுமா. அதுக்கப்புறம் தான் அவ பாக்குறா, என்ன இது இங்க பயங்கரமா காத்தச்ச மாதிரி இருந்தது. இவளுக்கு தெரியல, அதாவது நான் தான் அந்த மாஸ்டரை கொன்னனு. இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. இதனால அவ சீக்கிரமா நான் கொஞ்ச நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. வந்து அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மாஸ்டரை வேட்டையாடப்பாரு. அதனால உனக்கு லெவல பச்சை ஆகும். இங்க போனக்கு அப்புறம் அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த பொண்ணு வந்து அப்படி என்ன பண்ண இருக்கா அவளோட ரியல் லைஃப்ல, இவளுக்கு எப்படி 100 மில்லியன் வந்து கிடைக்குது எனக்கு தெரியல பாஸ். அந்த பொண்ணு வந்து கோல்டன் ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபேமிலியில பொந்திருப்பான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கா. பொண்ணும் எழுந்துக்கிறான். இப்பதான் அவன் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அவன் கூட இருக்குது அது வந்து அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு பிடிக்கலனாலும் அது நல்லா இருக்கு. சைடு அங்க இன்னொருத்தவங்களும் வந்து பயங்கரமா கத்துறாங்க. திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? நீ எவ்வளவு நேரம் தான் அதையே போட்டு இருக்க போற? அதே மாதிரி உன்னோட வேலை அதை வந்து நீ அப்படியே விட்ட. எப்பதான் நீ பண்ண போற? எனக்கு தெரியும், நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அந்த பொண்ணையும் அவங்க பயங்கரமா கத்தி விடுறாங்க. ஏன்னா அவ கேம் விளையாடும் போது முன்னாடி போட்டுக்கினே விளையாடி இருக்கா. ஹே, இதனால உன்னோட முகத்துல அந்த மார்க் வந்து அப்படியே இருக்கும். எனக்கு தெரியும், நான் மேக்கப்பா போட்டுக்கிறேன். நீ வந்து ஒரு பெரிய ஐடியலா இருக்க. இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் நீ கவனிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ஏதோ ஒரு ஐடியலுக்காக தான் வெயிட் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணு தான். இதனாலதான் இவகிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்கு. இவ கேம்ல அந்த அளவுக்கு பணத்தை போட்டிருக்கா. பெஸ்ட் சிங்கர், அதாவது அந்த ஐடியல் வர போறாங்க. எல்லாருமே தயாரா இருங்க. இந்த பொண்ணும் வந்து பாட்டு பாட அவங்க எல்லாருக்குமே அவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணோட பேரு ஹானா. என்னதான் இந்த பொண்ணு ஒரு ஐடியலா இருந்தாலும் இந்த பொண்ணுக்குன்னு ஒரு ஹாபி இருக்கு. அதுதான் கேம் விளையாடுறது. அது யாருக்குமே அவளுக்கும் தெரியாது. இன்னொரு விஷயத்த நான் சொல்ல வந்துட்டேன். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேரோட முகமும் கேம்லயும் சரி ரியாலிட்டிலயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. அவன் முன்னாடி ஏகப்பட்ட பன்னி மாஸ்டர் வருமா. அதை பார்த்து அவன் சொல்றான், அவ வரதுக்குள்ள நான் எப்படியாச்சும் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, எதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங்? அதுவா என்னோட பவர்ஸை மறைக்கிறதுக்கு. ஒரு புது மூவியும் கண்டுபிடிக்கிறான். ஆனா இந்த புது மூவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த உலகத்துல அந்த காண்டினென்ட்ல ஒண்டி அடிக்கடி வெடிப்பு ஏற்படுது. இதையும் அந்த ஆளு பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, அந்த காடு தான். பரவாயில்லையே, இவன் வந்து ஒரு புது மூவை கத்துக்கினானா. இது நல்லா இருக்கு. அதாவது ஹிட்டிங் வித்தவுட் கில்லிங். இது நல்லா இருக்குல்ல மதர். இங்கே இந்த எபிசோட முடியுது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போக போகுது. ஹீரோட பவரை நீங்க இன்னமும் முழுசா பார்க்கல. ஏன்னா ஹீரோட பவர் இன்னமும் அதிகரிக்கும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.